ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? பெண் குழந்தைகளின் பெற்றோருக்கு பள்ளி, வணிக நிறுவனங்கள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் 20% தள்ளுபடி வழங்கும் திட்டத்தை மத்திய பிரதேசத்தின் ஹர்தா மாவட்ட நிர்வாகம் அமல்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் 1000 ஆண்களுக்கு 933 பெண்கள் உள்ள நிலையில் அந்த மாநிலத்தின் ஹர்தா மாவட்டத்தில் 1000 ஆண்களுக்கு 894 பெண்கள் மட்டுமே உள்ளனர். கருவில் இருக்கும் குழந்தைகளை முன்கூட்டியே கண்டறிந்து பெண் சிசுவை அழிக்கும் சம்பவங்கள் ஹர்தா மாவட்டத்தில் அதிகரித்து வருகிறது. இந்த சமூக அவலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க ஹர்தா மாவட்ட ஆட்சியர் ஆதித்ய பிரதாப் சிங் கடந்த 1ஆம் தேதி முதல் புதிய திட்டத்தை அமல்படுத்தியுள்ளார். இதன்படி ஹர்தா மாவட்டத்தில் பெண் வாரிசுகள் மட்டுமே உள்ள பெற்றோருக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பார்கோடு வசதியுடன் கூடிய அட்டை வழங்கப்பட்டு வருகிறது. இதை பயன்படுத்தி தனியார் பள்ளிகள், மளிகை கடைகள் உள்ளிட்ட வணிக நிறுவனங்கள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் 20% தள்ளுபடியை பெற முடியும். இதுவரை 638 பேர் இந்த புதிய திட்டத்தில் இணைந்துள்ளனர். இதுகுறித்து பேசிய ஹர்தா மாவட்ட ஆட்சியர் ஆதித்ய பிரதாப் சிங், பெண் வாரிசுகள் மட்டுமே கொண்ட பெற்றோரை கௌரவப்படுத்தும் வகையில் ரேவா சக்தி என்ற பெயரில் புதிய திட்டத்தை ஹர்தா மாவட்டத்தில் அமல்படுத்தியுள்ளோம். இது தொடர்பாக பள்ளிகள், மருத்துவமனைகள், வணிக நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தையை நடத்தியதில் அனைத்து தரப்பினரும் பெண் வாரிசுகள் கொண்ட பெற்றோருக்கு 20% தள்ளுபடி வழங்க ஒப்புக்கொண்டனர். சில பள்ளிகள், மருத்துவமனைகள் 100% தள்ளுபடி வழங்க முன்வந்த நிலையில் அரசு தரப்பிலும் சில சலுகைகள் அமல் செய்யப்பட்டு உள்ளன என்று கூறினார். மேலும் பெண் வாரிசுகள் கொண்ட பெற்றோர் அரசு அலுவலகங்களில் வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அரசு சேவைகள் வழங்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் ஆதித்ய பிரதாப் சிங் தெரிவித்துள்ளார்.